ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா. ஓம் குருப்யோ நமः. நமஸ்தே குருநாதம் காஞ்சி பீடம் சுரபிஜிதம் திவ்யகணபேஸ்வரம் காஞ்சிம் ஜெகதோ நமஸ்தே பரகண சித்தம் ஞானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலியுதேவ காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு வேற குழவி கொடுத்தா இந்த குழவியை கொடுப்பாளான்னு கேடு. வேற குழவி கொடுத்தா இந்த குழவியை கொடுப்பாளான்னு கேடு. தெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படின்னு காமிச்சுட்டே இருந்திருக்காரு. தமிழ்நாட்டு இது கணேச சர்மா பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவருடைய உபன்யாசத்துலேருந்து நான் கேட்டேன். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் மகாபரிவா விஜயம் போயின்னு இருக்கார். அப்போ அந்த இதில் மேனால பல்லக்குன்னு சொல்லுவா, அது மேனான்னு சொல்கிறது. அது உள்ளே உட்காந்துட்டு போயிட்டே இருக்கா. இப்போ வெளியில் அவர் எங்கே பார்த்தாரு அப்படின்னு அதுவே பெரிய ஆச்சரியம். பெரியவா என்ன நம்மளை மாதிரி வேடிக்கையை பார்த்துன்னு போகிறாரு. உள்ளே இருக்கார ஒரு துணி போட்டு மூடி இருக்கும். ஆனால் பெரியவா ஒரு இடத்துல டக்குன்னு தட்டினார்னா நிறுத்திடுவா. கொஞ்சம் தூரம் போச்சு நிறுத்திட்டு அங்கே ஒத்தி அந்த ஆட்டுக்கள், அதான் அம்மி குழவி ஆட்டுக்கள் வச்சு அரைச்சின்னு இருக்கா இல்லையா, அவகிட்ட போய் அந்த குழவியை கொடுப்பாளான்னு கேட்டுட்டு வா அப்படின்னாரு. உடனே ஒருத்தர் அங்கே கிளம்பி போனார். சிஸ்டர் போய் அங்கே போய் அவள் ஏதோ சட்னியை அரைச்சின்னு இருக்கா போல இருக்கு. உடச்சக்கடல எல்லாம் போட்டு ஏதோ போட்டு மிளகா அதெல்லாம் போட்டு பச்சை மிளகா இது போட்டு உப்பு போட்டு ஏதோ அரைக்கிறா. அவகிட்ட போய் இங்கே ஒரு சாமியார் நாங்கள் போயின்னு இருக்கோம், அவர் தான். ஏன்னா அவள் பாஷையில் சொன்னால் தானே அவளை புரியும். இந்த ஆட்டுக்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்குறார். குழவி அம்மி குழவி இருக்குல்ல, அந்த குழவியை கொடுப்பேன். அவள் தான் இது முடியாது, இது என்னோடது, நான் ரொம்ப வருஷமாக அதை உபயோகப்படுத்தின்னு இருக்கேன், அது முடியாது அப்படின்ட்டா. அங்கேருந்து வந்தார். என்ன சொன்னான், அது கொடுக்க முடியாத ரொம்ப காலமாக உபயோகப்படுத்தின்னு இருக்கானா, அதனால் நல்லா அரைக்கும் அதை மாட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டார். சரி திருப்பி அவளை போய் கேளு, இதே மாதிரி வேற ஒரு குழவி வாங்கி கொடுத்துட்டா அது கொடுப்பாடா கேளு போகுது. திருப்பி போனார். போய் கேட்டா. இன்னொன்று பார்த்தா சரி ஏதோ வெயிலில் போயின்னு இருக்கா, ஏதோ கேட்குறா, பரவாயில்ல கொடுத்துடலான்னு மனசு இறங்கியிருக்காவோ. சரி அப்படின்ட்டா. அப்புறம் அமுச்சு போய் இதே மாதிரி அதை வாங்கிட்டு போய் இதே மாதிரி குழவி வாங்கிட்டு வானா. போனால் அதே மாதிரி ஒரு குழவி கிடச்சிது, சைஸு கொண்டு கொடுத்தா. அது திருப்தியானவொடனே இந்த பழைய அரைச்சிருந்தால அதை குழவி கொடுத்தா. இதை வாங்கிட்ட உடனே பெரியவா அதை நல்லா சுத்தம் படுத்தி அவள் கொடுக்க சொன்னால் கொடுத்தா. இவாளும் சுத்தம் பண்ணிட்டா. இவாளெலாம் முழிச்சா, என்னடா அது பர்டிகுலராக ஒரு குழவி யாரோ ஒரு கிராமத்தில் போயிட்டே இருக்கும்போது தெருவழியாக யாரோ இப்போது திண்ணை மேலே உட்காந்துட்டு ஏதோ சட்னி அரைச்சின்னு இருக்கா. அந்த குழவியை கேட்டு பிரிவா வாங்கிக்கிறான்னா அதில் என்ன இருக்குது அப்படி பெருசாக? வெறும் எங்கே போனாலும் கிடைக்க போகிறது. இப்போ வேறு ஒரு குழவி வாங்கிட்டு வந்தார், அந்த குழவியை கொடுத்துட்டு தானே இந்த குழவி வாங்கிட்டு வந்திருக்காரு. ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணுற குழவியை கொடுத்துருக்கா. எடுத்துகிட்டு பெரியவா கேட்டால் கொடுத்தா அது மேனா உள்ள ஓரமாக வச்சு விட்டார். இதில் என்ன அவ்வளோ பெரிய விசேஷம் இருக்குது அப்படின்றத அப்புறம் கொஞ்சம் தூரம் போனவுடனே பெரியவா அப்புறம் கேட்டிருக்காவா. கேட்டவுடனே சொல்லியிருக்கா, கொஞ்சம் பேர்கிட்ட பெரியவா சொல்லியிருக்கா, அந்த அம்மி குழவியை வச்சு இந்த குழவியை அரைச்சிருந்தா இல்லையா, அந்த குழவி நம்ம ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த இடம்னு சொல்லிட்டு அவள் போகிறாள். அந்த வழியாக அந்த கிராமத்துக்கு போகும்போது ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல தான் பண்ணணும்னு ஒருத்தர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு அவர் அந்த இடத்துல சிவன் கோவில் ஒன்று கட்ட சொல்லியிருக்காரு. அது சிவலிங்கமாக அதை தான் வச்சு அதை அரைச்சின்னு இருக்கா அந்த இதில். அது எப்படி இங்கே அந்த குழவியாக அவகிட்ட வந்தது, அது பிரம்ம ரகசியம், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அது எங்கே நிறைய கீழே புதஞ்சின்னு இருக்குமே நிறைய இது. எங்கேயோ போய் அது அது ஒரு பெரிய சிவலிங்கம். அது அவகிட்ட மாட்டின்ட்டு அது அரைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தின்னு இருக்கா. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அதில் மேனால போயிட்டு இருக்கும்போது அவர் தான் தான் சர்வேஸ்வரன்னு தெரிஞ்சு காமிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கார். எல்லாருக்கும் தெரியணுமே. அவர் அப்புறம் எப்படி தெரியும்? மகாபிரிவா தான் சர்வேஸ்வரன், அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது.
ஏதோ போகிறது மேனா போகிறது, அந்த இடத்துல ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த குழவியை கேட்டு வாங்கிட்டு வா கொடுப்பாளான்னு கேட்குறாரு அப்படின்னா அவள் மாட்டேங்கிறா. ஏன்னா அதை நான் அம்மி குழவி அதை அரைச்சின்னு இருக்கேன், இது எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்றா. அப்புறம் பிரிவா அதோட விடலை, வேற ஒரு குழவி வாங்கிட்டு வந்து கொடுத்தா கொடுப்பாளா கேட்குது. அப்புறம் கேட்டோடனே சரி, ஏன்னா அவளும் பரவாயில்ல, சரி ஏதோ கேட்குறா கொடுத்துட்டு போவோம், பரவாயில்ல ஏதோ கேட்குறாள், என்ன பெரிய இது, அதே மாதிரி அரைக்கிறதுனா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வேற ஒரு குழவி வாங்கிட்டு வந்து கொடுத்தவொடனே அவள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதே மாதிரி அரைக்கிறதுன்னு தெரிஞ்சவொடனே பழைய குழவியை வாஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அப்புறம் பெரியவாவும் அதை நல்லா சுத்தம் பண்ணி அதை எடுத்து உள்ளே வச்சுட்டார். அப்புறம் சொன்னாராம், அது வந்து ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சிவலிங்கம் அது, அவகிட்ட அந்த குழவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேறு அடுத்த கிராமத்துக்கு எங்கே போனவொடனே எந்த இடம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி ஒரு சிவனுக்கு அது ஒரு கோவிலாக ஆக்கணும் அப்படின்ட்டு இருக்காராம். அது ஒரு சிவன் கோவிலாக ஆயிருக்கு அந்த இடத்துல. அது அது அந்த குழவியை தான் இது லிங்கம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத எல்லாம் பண்ணிட்டு சிவலிங்கமாக இது பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணி அது கோவிலாக இருக்கும். இதுதான் அதனுடைய இது வந்து பிரம்மஸ்ரீ கணேஷ சர்மா அவருடைய இதில் வந்து உபன்யாசத்தில் நான் கேட்டது. அதனால் வேற குழவியை கொடுத்தா இந்த குழவியை கொடுப்பாளான்னு கேடு அப்படின்னு பெரியவா சொல்லி அனுப்புகிறான்னா, சும்மா நம்ம பெரியவா வந்து நம்மள மாதிரி ஏதாவது பேசுவாளா? அவர் பேசுகிறதெல்லாம் பரமேஸ்வரன் சொல்கிறது இல்லையா, அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். அதுதான் சிவலிங்கம்னு தெரியாமல் இருந்திருக்காரு. அதுதான் பெரியவா வந்து அதை ஒரு கோவிலில் அதை பிரதிஷ்டை பண்ண வச்சுருக்காரு. ஜி ஜி சங்கர சங்கர மகாபிரிய பாதவேச்சரம், மகாபிரிய பாதவேச்சரம்.